சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று திடீரென ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இருதயவியல் துறை மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையிலான மருத்துவ குழு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் ஏற்கனவே அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதன் காரணமாக மருத்துவம் தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிலையில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதன் காரணம் என்ன என்பது குறித்தும் இந்த மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே வேளையில் அவர் எடுத்து வரும் மருந்து மாத்திரைகளில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட வேண்டுமா அல்லது உடலில் இரத்த ஓட்டம் சீராக உள்ளதா, அதே போல் இரத்தம் உறையும் தன்மை உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக மீண்டும் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு இருப்பதாகவும் இந்த இரத்த பரிசோதனை செய்யப்பட்டதின் முடிவுகளை வைத்து அவருக்கு தொடர் மருத்துவ கண்காணிப்பு தேவை என்பதை மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செய்யும் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று தொடர் அவர் மருத்துவ கண்காணிப்பிலே இருந்து வருவதாகவும் இதன் தொடர்ச்சியாக அவருக்கு எடுக்கப்பட்ட இரத்த உறையும் தன்மை உள்ளதா என்பதை மட்டுமல்ல, உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதா, உடல் இரத்த நாளங்களில் இருதயத்துக்கு செல்ல வேண்டிய இரத்தங்கள் சீராக உள்ளதா என்பதையெல்லாம் முழுமையாக மருத்துவ குழு ஆனது தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய நிலையில் இன்று அவர் மீண்டும் தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.